ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். எம்சிசி பார்த்திங்கன்னா, இப்போது இது வந்து 5வது முறை அப்படின்னு நினைக்கிறேன், 5th டைம்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஸ்கெடியூல் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்க்கும்போது அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இட் ஹஸ் பின் எக்ஸ்டெண்டட் டில் மண்டே 11:59 PM அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த டிஸ்பிளேயில் வந்து அவங்களுக்கு நம்மளால் பார்க்க முடியுது யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங்கில். ஸோ இப்போ வந்து திருப்பியும் எக்ஸ்டென்ஷன் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து 11th ஆகஸ்ட் வந்து அவங்க ரிசல்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போது அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து டேட்டையே இப்போ வந்து 11th ஆகஸ்ட் 11:59 PM முடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த போர்ட்டல் எம்சிசி போர்ட்டலில் பார்க்கும்போது நமக்கு ரிசல்ட் வந்து நாளைக்கு இருக்காதுன்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து இப்போ வந்து 5th டைம் வந்துட்டு எம்சிசியில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆன மாதிரி தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நமக்கு இதனால் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலுக்கும் வந்துட்டு இது டெஃபினட்டாக இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா எம்சிசி அவங்க முடித்தா தான் நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது சென்டாக்காக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட் ஆகட்டும். ஸோ இப்போ இது வந்துட்டு இப்போது 11th ஆகஸ்ட் மண்டே முடிக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா, அப்புறம் சாய்ஸ் லாக்கிங்க்கு அவங்க டேட் கொடுத்து ரிசல்ட் அவங்களுக்கு வந்து என்னைக்கு அப்படின்றத அவங்க வெளியிட்ட தான் நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சென்டாக்கும் அவங்களோட பிளானை அப்போ தான் அவங்க வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டு. எம்சிசி வந்து திருப்பியும் இது வந்து ஒரு 5th டைம்ன்ற மாதிரி தான் எனக்கு இப்போ நினைக்கிறேன். 5th டைம் வந்துட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது அவங்க வந்துட்டு மேபி அவங்க கோர்ட் கேசஸ் காரணமாகவும் பிடபிள்யூ சிடபிள்யூ அந்த இது ஒரு ரீசனாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து அவங்க வந்து அதே இதுவாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத மட்டும் அவங்க வந்து அதில் போட்டிருக்காங்க. சரிங்க, நாம் இன்னும் மேலும் ஏதாவது ஒரு முக்கியமான தகவல் இருந்தால் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.